தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ரொம்ப ஒரு கடினமான நாள் அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு 10 மணி பிஜேபி தலைமையிலிருந்து அண்ணாமலை அவர்களுடைய ராஜினாமா ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு அந்த செய்தி வர்ற வரைக்கும் ஒரு பெரிய ஒரு நம்பிக்கையில் எல்லா சங்கிகளை போல் நானும் காத்திருந்தேன். எப்படியாவது கடைசி நேரத்தில் மாறும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் மாறலை. அண்ணாமலை அவர்கள் தனி கட்சி தொடங்குவதாக அறிவிச்சிருக்காரு. பெருமதிப்புக்குரிய முன்னாள் பாரதிய ஜனதா கட்சியோட தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கு வாழ்த்துக்கள். நீங்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு மிகப்பெரிய பங்களிப்பை கொடுத்துருக்கீங்க. பாரதிய ஜனதா கட்சியும் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் எந்த ஒரு மாநில தலைவருக்கும் கொடுக்காத பவரை கொடுத்து உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் இன்றைக்கி நேஷ்னல் மீடியா வரைக்கும் உங்களுடைய பெயர், உங்களுடைய செய்திகள் பிரபலம் ஆகுதுன்னா அதுக்கு காரணம் பாரதிய ஜனதா கட்சி தான். அண்ணாமலை அவர்களுக்கு புதிய இயக்கத்தை வழிநடத்த போகும் அண்ணாமலை அவர்களுக்கு வாழ்த்துக்கள். தேசியம் தெய்வீகம் அப்படிங்கிற பார்வையிலிருந்து நீங்கள் கண்டிப்பாக விலக மாட்டீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இப்படி அண்ணாமலை அவர்கள் அறிவித்தோடனே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சக தேசியவாதியாக இருந்தவங்கலாம் ஒரு சிலவங்க நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியிலேருந்து விலகிட்டு நாங்கள் போகிறோம் அப்படின்னு நிறைய பதிவுகளை பார்க்கல உண்மையிலே மனசு கஷ்டமாக இருந்தது. என்கிட்ட கூட 2-3 பேர் கேட்டாங்க, நீங்கள் ஏன் போய் சேரலையா அப்படின்னு. நான் ஏன் போகணும்? பாரதிய ஜனதா கட்சி, நான் நினச்சேன் காஷ்மீர் ஏன் தேசத்தில் இருந்து தனி ஒரு இதாக இருந்துகிட்ருக்கு, 370 ஆர்டிக்கல் எதுக்கு அப்படின்னு நான் நினச்சேன். அதை பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கம் சுக்குநூறாக நொறுக்கி காஷ்மீரை தேசிய நீரோட்டத்தில் இணைச்சி கொடுத்தது. ராமர் கோவில் ஒவ்வொரு தேசியவாதிகளுக்கும் ஒவ்வொரு சனாதனவாதிகளுக்கும் மிகப்பெரிய கனவாக இருந்தது. அதை பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் நிறைவேற்றி கொடுத்துருக்காரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா தேசத்தோட பாதுகாப்பு பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் வந்ததுக்கப்புறம் மிகவும் சிறப்பாக இருக்கிறது எல்லாருக்குமே தெரியும். எதிரி நாடு நம்ம மேலே ஒரு அடி அடித்தா அவன் மேலே 10 அடி விழும், 100 அடி விழும் அப்படிங்கிற கணக்கில் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களுடைய ஆட்சி சிறப்பாக போயிட்டுருக்கு. இப்போ கூட வெஸ்ட் பெங்காலில் பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய தேசத்தின் மீதான அந்த கொள்கையில் எந்தவித சமரசமே செய்யாது அப்படிங்கிறதுக்கு இதுதான் மிகப்பெரிய சான்று. வெஸ்ட் பெங்காலில் மம்தா பானர்ஜியோட அரசாங்கம் இருக்கையில் பங்களாதேஷ் பார்டரில் எல்லை வேலிகள் அமைக்கிறதுக்கு இந்த தேச துரோகியோட அரசாங்கம் இடம் கொடுக்கவே இல்லை. ஆனால் உடனடியாக பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கம் வந்த உடனே 2 வாரத்தில் அங்கே வேலி அமைச்சு உடனடியாக பாதுகாப்பு பணிகளை மேற்கொண்டாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா மக்களுக்கான அரசாங்கம், பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலான அரசாங்கத்தில் எந்தவித ஊழலும் கிடையாது. மிகவும் சிறப்பான ஆட்சியை 15 வருடமாக பாரதிய ஜனதா கட்சி கொடுத்துட்டு இருக்கு. அது மட்டும் கிடையாது, RSS அப்படிங்கிற பேர் இயக்கம் நூற்றாண்டுகளாக தன்னலம் பாராமல் இந்த சமுதாய மக்களுக்காக மிகப்பெரிய அளவில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. RSS அப்படிங்கிற அமைப்பு மட்டும் பாரத தேசத்தில் இல்லைன்னா இந்நேரம் இந்தியா பாகிஸ்தானாக மாறி இருக்கும். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். இப்படி தேசத்துக்காக பல்வேறு பணிகளை செஞ்சிட்ருக்க இந்த பரிவார் பேர் இயக்கத்தில் இருக்கிறது மிகப்பெரிய சந்தோஷம் மட்டும் கிடையாது, மிகப்பெரிய மனநிறைவை எனக்கு கொடுத்துட்டு இருக்கு. அதனால் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிற ஒரு சில தலைவர்கள் பண்ணுற எல்லா விஷயமும் சரி அப்படின்னு கண்டிப்பாக நான் சொல்ல மாட்டேன். இங்கேயும் பிரச்சனைகள் இருக்குது. கண்டிப்பாக பாரதிய ஜனதா கட்சி அந்த பிரச்சனைகளை சரி பண்ணணும். இங்கே மட்டும் கிடையாது, அரசியல் கட்சி அப்படின்னு வந்துட்டாலே நீங்கள் திமுகவாக இருக்கட்டும், ஏன் புதுசாக ஆட்சிக்கு வந்த டிவிகேவாக இருக்கட்டும், எங்கே போய் கேட்டாலும் எங்களுக்கு இந்த தலைவர் மீது பிரச்சனை, இவங்க எங்களை வளர விடலை அப்படின்னு கண்டிப்பாக எல்லா கட்சியிலையும் இந்த பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். அதனால் பாரதிய ஜனதா கட்சி மீண்டும் ஒரு முறை ஆலோசனை பண்ணணும். மாவட்ட தலைவர்கள், பொறுப்பாளர்கள் இவங்கெல்லாம் சரியாக இருக்காங்களா, மக்களை அணுகிறாங்களா, தொண்டர்கள்கிட்ட நல்ல விதமாக அணுகுறாங்களா, இல்லை ராஜா மனப்பான்மையோடு இருக்காங்களா அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக கட்சி மறுபடியும் ஆலோசனை பண்ணணும். தேசியவாதிகளுக்கும் பாரதிய ஜனதா கட்சியினருக்கும் ஒரே ஒரு வேண்டுகோள், இன்றைக்கி நம்ம சித்தாந்தத்திலேருந்து நம்மக்கிட்டே இருந்து சில பேர் போகிறாங்க, அவங்கள கண்டிப்பாக யாருமே விமர்சனம் பண்ணாதீங்க. ஏன்னா அவங்க நம்ம ஆட்கள் தான். ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை, நம்ம கூட இருந்து நம்ம கூட தேசியம் சார்ந்து பேசுகிறவங்கெல்லாம் இன்றைக்கி பிரிஞ்சு போவையில் உண்மையிலே மிகப்பெரிய கஷ்டமான சூழ்நிலை தான். அதனால் அவங்கள்ட்ட சண்டைக்கு போகிறதோ அவங்கள்ட்ட விமர்சனம் பண்ணுறதோ கண்டிப்பாக தேவையில்லை. ஒரு நாள் கண்டிப்பாக மாறும். நன்றி, ஜெய்ஹிந்த், வந்தே மாதரம். இதில் ஏதாவது நான் தவறாக கூறியிருந்தால்
யார் மனசையாவது கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசியிருந்தா, பேசலைன்னு நினைக்கிறேன், பேசியிருந்தா மன்னிச்சுக்கோங்க. நன்றி.